கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது சற்று முன் படிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நாம் படிக்க கேட்டோம். அதிலிருந்து நாம் இன்றைய நாளிலே தியானிக்க இருக்கிறோம். மனிதர்களை பிடிப்பவர்களின் கருவிகள், த டூல்ஸ் ஆஃப் எ ஃபிஷர் ஆஃப் மென் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவது நம்ம நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் பிடிக்கப்பட்டவர்கள். அதுதான் நம்ம இன்றைய நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் கர்த்தராலே, இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம இந்த ஆலயத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எல்லோருமே நம்ம நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவராய், ஒரு சபையாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்டவர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்? கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்தவர். மற்றவங்களாம் பார்த்தா நம்மளை என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்கின்ற சவால்கள் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றளவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் வர்றாரு. எப்படி? வேதத்தில் நம்ம படிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற பொழுது வசனத்தின் வழியாக நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். நம்மை அவர் தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு நாம் பாத்திரவான்களாக, நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். அவரை நாம் பின்தொடர வேண்டும். இந்த நாளில் படிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், இதிலே ஒரு சில கேள்விகளை நான் உங்களிடத்திலே சிந்திக்க கேட்கின்றேன். அது எனக்கும் ஒரு கேள்வியாகத்தான் அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் மனிதர்களை பிடிக்க வேண்டும்? அதற்கெல்லாம் விடை எல்லாமே சொல்லிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில எல்லா விடையும் இருக்கிறது. ஏன் மனிதர்களை அவர் பிடிக்க வேண்டும்? எதற்காக அவர் பிடிக்க வேண்டும்? எப்படி பிடிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன் பிடிக்கணும்? ஒரு மனிதனை பிடிக்க உங்களையும் என்னையும் பிடித்திருக்கிறார் என்றால் ஏன் பிடித்திருக்க வேண்டும்? நாம் அதற்கு அதான் பாத்திரவான்களாக நாம் இருக்கிறோமா என்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், அந்த அன்பை, அவர் அழைத்த அழைப்பிற்கு நான் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும், அவருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அன்பை நான் மற்றவருக்கும் நான் சொல்ல வேண்டும் என்றால், நான் இவ்வளவு காலம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையை சரியாக நான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் நினைப்போம் என்று சொன்னால், அவருக்கு எப்படி வாழ்வது என்பதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை யாராவது ஒருவர் வாசியுங்கள். பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதிலே அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் அந்த கடற்கரையில் நிற்கிறாரு. அந்த இடத்துல அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்கும்படியாக மக்கள் வருகிறார்கள். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? 2 படகுகள் நிற்கிறது. உடனே படகுல போய் ஒரு படகிலே அவர் அதிலே ஏறிக்கொள்கின்றார்.
ஏன்னா அங்கே அவர்கள் வேலை செய்துவிட்டு வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் மக்கள் மீது மனதுருகி அவர்கள் தேவ வசனத்தை கேட்க ஆர்வமாக இருக்கிறார்கள். அதற்காக அவர் பிரயாசப்பட்டு அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற அந்த உள்ளத்தோடு அவர் அங்கே இருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்க முடியும். இதிலே நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், முதலாவது தலைப்பாக நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், அவர்களின் கருவிகளை கொண்டு அற்புதத்தினால் அழைத்த இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பின் கீழாக, முதல் தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கலாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே ஊழியத்தை அங்கே செய்து கொண்டிருக்கின்றார். அந்த 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு படகிலே அவர் ஏறுகின்றார். ஏன்னா அங்கே வலையை அங்கே அலசி கொண்டிருக்கிறவர்களுடைய ஒரு படகை அவர் தெரிந்தெடுத்து அது சீமோனுடையதாக இருந்தது. அதனாலே அந்த படகிலே அவர் ஏறிக்கொண்டு அந்த இடத்திலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்றார். நீங்கள் தொடக்கத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தண்ணீரிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்க்கின்ற பொழுது அவருடைய தொடக்க ஊழியத்திலே, அவர் துவக்க ஊழியத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்றார். எல்லோருமே ஒரு தண்ணியில் ஒரு படகுல அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கரையிலே மக்கள் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நிகழ்வை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே வேலை செய்து முடித்துவிட்டு வலையை அலசிக்கொண்டு அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மீனவர்கள், இதைத்தான் நாம் பார்க்க முடியும். அவர் ஊழியத்தை செய்கின்றார், கேட்டுக்கொண்டிருக்கின்ற வலையை அலசி கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள், ஒரு கூட்டம், ஒரு மீனவர்களை அங்கே நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது அதற்கு பிற்பாடு அவர் ஊழியத்தை உபதேசித்து விட்டு அதற்கு பிற்பாடு அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், 4வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். மீனவர்கள் என்று சொன்னால் அவருடைய கருவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போட், அவருடைய படகு, 2வது பார்த்தீர்கள் என்று சொன்னால் வலை, 3வது அவருடைய ஸ்கில், அவர்களுடைய திறமை. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே மீன் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வேலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் அந்த வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வருகின்ற பொழுது ஒன்று வெற்றியாக இருக்கும் அல்லது தோல்வியாக இருக்கும். நிறைய மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அல்லது மீன் பிடிக்காமல் அவர்கள் வருவார்கள். இந்த 2 தான் அவருடைய வாழ்க்கையில் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மீன் பிடிப்பவர்கள் அவர்கள் போகின்ற பொழுது இரவு நேரத்திலே அவர்கள் போவார்கள். எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, உணவுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கள் மீன் பிடித்து விட்டு அதுக்கப்புறம் காலையில் அவங்க விடியற்கால வருவாங்க. இதுதான் கடலிலே நடக்கின்ற அன்றாட நிகழ்வு. ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் போவார்கள், அவர்கள் வேலையை செய்வார்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். அவங்க தோல்வி இருந்தாலும் சரி, நிறைய மீன் பிடித்து நிறைய சம்பாதித்தாலும் சரி, அவர்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா, அவருடைய வேலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தன்னுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்கின்ற ஒரு கூட்டம். அதை பார்த்து இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்றார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, நீ போய் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை அந்த இடத்துல அவர் கொடுக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படின்னொன்ன அந்த சீமோன் அவர் என்ன சொல்றாருன்னா, 5வது வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அவர் சொல்றார், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. முதலாவது அவருடைய தன்னுடைய போட்டை கொடுத்தார். தான் படகு வச்சிருந்தார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அமர்ந்த உடனே தன்னுடைய போட்டை கொடுத்துட்டார். எதுவும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. 2வது இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார்னா, நாங்கள் இவ்வளோ நேரம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்
என்று சொன்னால் அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு தச்சர், ஒரு தச்சு வேலை செய்கின்றவர். இவருக்கு எப்படி கடலை பற்றி தெரியும்? அன்றாட வேலை செய்கின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் தான் சீமோன். அவர் சொல்லியிருக்கலாம், எனக்கு நான் எப்பொழுதுமே நான் போயிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இரண்டாவது, அவருடைய போதகத்தை கேட்டதனால் ஒருவேளை அவரை எல்லோரும், அவர் சொல்றாரு, அங்கே சொல்லு பாருங்க, ஐயரே என்று சொல்லுகின்றார். அவர் ஒரு போதகராக இருக்கிறார் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதனால ஒரு மதிப்போடு அவர் சொல்லியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியும் சொல்லலை. ஆனால் முழுவதுமாக அவர் அங்கே தன்னை தாழ்த்துகின்ற ஒரு மனிதராகத்தான் நான் பார்க்க முடியும். உம்முடைய வார்த்தையின்படியே நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று பாருங்க, அவருடைய களைப்பாக இருந்திருப்பார். ரா முழுவதும் நாங்கள் மீன் பிடித்து கொண்டோம், எங்களுக்கு ஒன்றுமே அகப்படலை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் இரவு முழுவதும் வேலை செய்துவிட்டு ஒரு களைப்போடு வந்திருக்கிறார்கள். இன்னொன்று ஒரு தோல்வியோடு வந்திருக்கிறார், ஒன்றும் கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்? நம்முடைய வேலையில் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், நம்முடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் வரும், தோல்விகள் வரும். என்னப்பா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போதைக்கு யாராச்சும் ஒரு வேலை சொன்னால் என்ன எப்படி நம்ம கோவப்படுவோம்? அதை நினைத்து பாருங்கள். ஒரு மனிதராக நாம் கோவப்படுவோம். அது யாராக இருந்தாலும் நம்ம என்ன அப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல அந்த மனிதன் ஒரு பொறுமையோடு அந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று அந்த இடத்திலே ஒப்பு கொடுக்கின்றார். அந்த இடத்துல முழுவதுமாக ஒரு மனிதனாக, ரொம்ப களைப்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இரவு முழுவதும் வேலைக்கு போயிட்டு வந்த மனிதன், தோல்வியோடு இருந்த மனிதன், கஷ்டத்தோடு இருந்த மனிதன், அவன் என்ன சொல்றான்? திரும்பவும் சரி உம்முடைய வார்த்தையின்படியே, அந்த வார்த்தை அதுக்கு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிடிச்சோன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா மீனே கிடைக்காம இருந்தது. ஒரு கடலை பற்றி அறியாத ஒரு மனிதர் அங்கே சொல்லுகின்றார், அதைப்படி நான் ஒரு வார்த்தையின்படி நான் செய்கின்றேன், எனக்கு இவ்வளவு மீன் கிடைத்ததே என்று ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது வரைக்கும் அவர் அப்படிதான் நினைச்சிருப்பார். ஆனால் அவருக்கு முழுவதுமாக அப்ப தெரிந்திருக்காது இயேசு கிறிஸ்து ஒரு சர்வ ஞானி என்று. அது வரைக்கும், அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுக்கும். அந்த இடத்துல பார்த்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். இவ்வளவு மீன்கள் எப்படி கிடைத்தது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருந்திருக்கும். அதற்கப்புறம் அவர் நினைத்திருப்பார், இயேசு கிறிஸ்து இங்கே இருந்ததனால்தான், அவர் சொன்ன வார்த்தையின்படி தான் இவ்வளவு பெரிய அற்புதம் அங்கே நடந்தது. அந்த நேரத்திலே நீங்க நினைச்சு பாருங்க, அந்த மனிதர் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தவராக அவர் முழுவதுமாக அவர் மாறியிருப்பார். இதுவரை அங்கே பிரசங்கம் பண்ணதை கேட்டு, அந்த இடத்துல உபதேசிப்பதை கேட்டு மனம் மாறிய ஒரு மனுஷன் அந்த இடத்துல இயேசுவால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதராக அங்கே மாறுகிறார். அவருடைய படகு, அவருடைய வலை, அவருடைய திறமை, அவருடைய ஞானம் எல்லாமே ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே இருந்தார். ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அந்த இடத்திலே கண்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் நினச்சி பார்ப்போம். நம்முடைய வேலை இடத்துல நம்ம பயன்படுத்துகிற, இப்போ வேலை செய்கிறாங்கன்னா அதுக்குரிய கருவிகள் பயன்படுத்துவாங்க. வாகனம் ஓட்டுறவங்க வாகனம் பயன்படுத்துவாங்க. ஒவ்வொருவரும் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதனுடைய கருவிகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க. இன்னமும் இன்ஜினியர்ஸ்லாம் இருந்தனா கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்துவாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் திறமைகளை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அதன் வழியாகவும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதன் வழியாக கர்த்தர் அற்புதத்தை உங்களிலும் என்னிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த அற்புதத்தை காண்கின்ற பொழுது நாம் கர்த்தரை எப்பொழுதுமே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இது நடக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இது எப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கும், ஏன் இந்த கவலைகள் வருகிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவற்றை எல்லாம் மாற்றுகின்ற வல்லமை மனுஷருக்கு, உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண முடியும். வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தாவே, நீர் என்னோடு இருப்பதினாலே
நான் இந்த அற்புதத்திலே நான் காண்கிறேன். நீர் என்னோடு இருப்பதினாலே இந்த உயர்வுகளை நான் காண்கிறேன். இயேசு கிறிஸ்து இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது நம்ம வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதான் முதலாவது. அவர்கள் பயன்படுத்தின அந்த கருவிகளின் வழியாக, அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த உபகரணங்கள் வழியாக, வேலை செய்கின்ற அந்த கருவிகள் வழியாக பெரிய அற்புதத்தை செய்த கர்த்தர் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் கர்த்தர் வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். அப்படின்னா நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தாழ்மையாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால், மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்ற இயேசு கிறிஸ்து. 8வது வசனத்திலிருந்து படிங்க, 8 முதல் 10 வரை. இந்த வசனத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிகமான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அந்த ஒரு படகு மட்டும் பத்தலை. அங்கிருந்து இன்னொரு படகையும் அவர்கள் அழைத்து அது நிரம்பத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்து அற்புதத்தை கண்டார்கள். இதை பார்த்த உடனே சீமோன் பேதுரு அந்த இடத்துல சொல்றாரு, அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் முதல்ல விழுந்துடுறாரு. இது அப்பதான் அவருக்கு தெரியுது, இனி இது தன்னால் முடியவில்லை, இது தன்னால் ஆனது கிடையாது, தன்னுடைய உழைப்பு அது இல்லை என்பதை அவர் உணர்ந்து விட்டு முதல்ல பாதத்தில் அவர் விழுந்து அதுக்கப்புறம் அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். நீர் என்னை விட்டு போய்விடும், ஏன்னால் நான் பாவியான மனிதன். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தமும் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னார். ஒரு பெரிய பிரமிப்பு. இது நடக்க முடியாதது ஒன்று நடந்து விட்டது. அதனால அவர் முழுவதுமாக அந்த இடத்துல பாதத்தில் விழுந்துடுறாரு. இதுதான் சரண்டர். முழுவதுமாக அவர் விழுந்து விட்டு, பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அழைக்கிறதற்கு முன்பாகவே நீங்கள் என்னை விட்டு போயிருங்க அப்படின்ட்டு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நன்றாக பாருங்கள், நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்புக்கு எல்லாருமே பயந்துட்டாங்க. இவர் அற்புதத்தை கண்டு பயந்தார். பழைய ஏற்பாட்டிலே அழைத்த அழைப்பிற்கு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த மோசேக்கு அழைப்பு வந்தபோது கர்த்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றாரு. வருகின்ற பொழுது அந்த அழைப்புக்கு அவர் பயந்து போவதை நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அந்த இடத்துல அழைப்புக்கு அவர் சொல்றாரு, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன்றாரு. கர்த்தர் அழைப்புக்கு பயப்படுறாங்க. ஆனால் அவரை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வந்ததை நாம் பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு எடுத்து வாசியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
எரேமியா அங்கே சொல்லுகின்றார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஒன்றும் பேச தெரியல அப்படின்றாரு. ஆனாலும் கர்த்தர், அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லோரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்று அழைப்பு கொடுக்கின்ற கர்த்தரை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதே போன்ற ஒரு அழைப்பைத்தான் இங்கே சீமோன் பெறுகின்றார். இதில் பார்த்தோன்னா 10வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பிற்பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஒரு அழைப்பு. இதுவரைக்கும் மீனை பிடித்துவிட்டு அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கின்றார், மனிதனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இதே பகுதி மார்க்கு நற்செய்தி நூல்லையும் இருக்கு, மத்தேயு நற்செய்தி நூல்லையும் இருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த வசனங்களிலே உன்னை மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்குவேன் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இனிமேல், இப்பொழுதே, இது அடுத்த நாள்னு தள்ளி போடுறது கிடையாது, உடனே அங்கே கொடுக்கின்ற ஒரு கர்த்தர். என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது சீமோனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அவர் இந்த நிலைமையிலே எப்படி அவர் நடந்து கொள்ளுகின்றார், எப்படி அவர் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் மீனை பிடிக்க அவர் சொன்ன உடனே அவர் செல்லுகின்றார். அந்த தாழ்மை, இன்னொன்று அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு முழுவதுமாக இது தன்னுடைய சுயம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை என்பதை அந்த இடத்துல உணர்ந்து கொள்ளுகின்ற ஒன்று. இதெல்லாம் ஒரு டீச்சிங். இதிலேயே பார்த்தீங்கன்னா அவர் கற்றுக்கொள்ளுகின்றார். இப்பயே ஆரம்பிச்சிருச்சு அந்த கற்றுக்கொள்ளுதல். இந்த டீச்சிங்கில் அவங்க கற்றுக்கிட்டே வர்றாரு. இதற்கு பிற்பாடு தான் ஒரு பெரிய ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏன் மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஏன் மனுஷர்களை அவர்கள் பிடிக்க வேண்டும், ஏன் அப்படி இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், சீஷர்கள் இப்பொழுது சீமோனை அவர் அழைக்கின்றார். அவர் சீஷராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவர் அழைப்பு. இந்த அழைப்பில் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் படித்த ஒருவர் கிடையாது. அந்த காலத்திலே படித்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள். பரிசேயர், சதுசேயர் மற்றும் வேத பாரகர்கள் இருந்தார்கள், குருக்கள் இருந்தார்கள், லேவியர்கள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, சடங்குகளை சரியாக அவர்கள் செய்வார்கள். என கர்த்தருக்கு பிரியமானதை அவர்கள் செய்வார்கள். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை சரியாக அவர்கள் பின்பற்றுவார்கள். ஏன் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டும், அது சரியான்னு பார்த்தீங்கன்னா அது சரிதான். அவர்கள் என்ற கர்த்தருக்கு பிரியமானதை அவர்கள் செய்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலே பலி செலுத்துதல் முக்கியமாக இருந்தது. பலியை ஒரு ஆடோ மாடோ பலி செலுத்தி அது தன்னுடைய பாவம் போக்க வேண்டும், கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார், அதனாலே எனக்கு நன்மை கிடைக்கும், நான் கர்த்தருக்கு பிரியமானவராக நான் வாழ்கிறேன். முக்கியம், சரிதான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், அவர் பலியை விரும்புகிற கர்த்தர் அல்ல, இரக்கத்தை விரும்புகின்ற ஆண்டவர் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகின்றது. அவர் தேவாலயத்திலே அவர் செல்லுகின்ற பொழுது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதை ஏன் கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று கேட்கிறார். ஏன்னா அவர்கள் தவறாக அதை புரிந்து கொண்டு எல்லாம் சடங்கு எல்லாமே செய்கிறாங்க, சரியாக அவங்க நோன்பு இருக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் அவர்கள் சரியாக செய்கிறாங்க, காணிக்கை சரியாக கொடுக்கிறார்கள், கர்த்தருடைய கட்டளைகளை சரியாக பின்பற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் இரக்கத்தை விட்டுவிட்டார்கள், கர்த்தரை அவர்கள் மறந்து விட்டார்கள், கர்த்தரை அவர்கள் பின்பற்றவில்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர்கள் பின்பற்றவில்லை. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எப்படி வாழ வேண்டும், பரலோக ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதை பிரசித்திப்படுத்த வேண்டும், எல்லா இடத்திலையும் பிரசங்கம் பண்ண வேண்டும், உபதேசிக்க வேண்டும். இதற்காகத்தான்
பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வந்தது மட்டுமல்ல, அவர் தெரிந்தெடுத்தார், அழைத்தார். மனிதர்களை மனிதர்களாக வாழ, அவர்களை மனிதர்களை பிடிக்க அழைத்தார். ஏன் அழைத்தார்னா அதுதான், பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகின்றது. உங்களையும் என்னையும் அழைத்த கர்த்தர், இன்றளவும் நாமும் இன்னும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ வேண்டும். என் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். இன்னொன்று பார்த்தோம்னா, ஏன் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த சீஷர்களாக சீமோன் பேதுருவை அழைத்த அழைப்பிற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஆடு மேய்ப்பவர்கள், இன்னொன்று யூதர்கள், இவர்கள் தான் கர்த்தரை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு குழுவுக்கு மட்டுமே கர்த்தராக இருந்தவர் எல்லோருக்குமே கர்த்தராக வேண்டும். அங்கே மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள், அவர்கள் கர்த்தரை அவர்கள் எப்படி நம்பியிருப்பார்கள், எப்படி பின்பற்றுவார்கள்னு தெரியாது. அவங்கெல்லாம் ஆலயத்துக்கெல்லாம் நிறைய பேர் போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. எல்லாருக்குமான கர்த்தர். அதனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நம்ம எல்லாருமே நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். எல்லோருமே ஆலயத்திலே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றோம். அவர் எல்லாருக்குமான கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கின்றார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அங்கே ஒன்றும் படிப்பறிவு அற்ற ஒரு மனிதர்களை கர்த்தர் அங்கே தெரிந்தெடுக்கிறார். அதை தெரிந்தெடுத்துட்டு அவர் அப்படியே விட்டுவிடுகிற கர்த்தர் கிடையாது. அவர் தெரிந்தெடுத்து விட்டார். அதுக்கு முன்பாகவே அவர் டீச்சிங் அப்படியே கொடுத்துட்டாரு. அதற்கு அப்புறமும் அவருடைய இயேசு கிறிஸ்துவனோடு கூட இருந்தார்கள். அவரோடு கூட இருந்து கற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள், கற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழியத்தையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் இவர்களை தெரிந்தெடுத்தது எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். அந்த காலகட்டத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினவங்க இருந்தாங்களா என்று சொல்லி நாம் பார்க்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆலயத்திலே ஜெபக்கூடங்களிலே ஓய்வு நாட்களிலே பேசியிருப்பார்கள். ரொம்ப பரிசுத்தமாக அவர்கள் பேசுவார்கள். ஆனால் இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1வது வசனத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவ வசனத்தை கேட்க எல்லோரும் கூடினார்கள். அது ஓய்வு நாளான்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் ஆலயத்திலே சென்று ஒருவேளை கேட்டிருப்பார்கள். ஆனால் அந்த இடத்துல இடத்திலும் போகின்ற வருகின்ற இடத்தில் எல்லா இடத்திலும் கர்த்தருடைய வசனத்தை அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தார். அவருடைய உபதேசத்தை கேட்க ஆவலாக அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளில் நம்மளும் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோமா? அல்லது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை, உம்முடைய வார்த்தையை நான் தியானிக்கிறேன், பேசுகிறேன், நீர் எனக்கு சொல்லுகின்ற வார்த்தை, நீர் சொல்லுகின்ற வசனத்தை நான் பின்பற்றுகிறேனா என்று சொல்லி நீங்களும் நானும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை புடமிடும், நம்மை வழிநடத்தும். நாம் கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை பற்றி கொண்டால் அவர் நம்மோடு கூட இருப்பார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்க்க வேண்டும். 3வது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 11வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை வழி நடத்தினார். அவர் சொல்லிவிட்டார், இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். சொல்லிட்டாரு. அவர்கள், அந்த வசனத்தை பாருங்க, அவர்கள் அப்படின்னா அவர் கூட இருந்தவர்கள்.
யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாக்கோபு, யோவான். நீங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் சீமோனுடைய சகோதரன் அந்திரேயா அவரும் இருப்பதாக மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கலாம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவருடைய படகை விட்டுட்டாங்க. அவ்வளவு மீன் பிடிச்சிருக்கிறாங்க. அதான் வியாபாரம், அவர்களுக்கு லாபம். எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். எனக்கு ஒன்றும் வேணாம். வலை, அவருடைய தொழில், குடும்பம் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டு எனக்கு எல்லாமே இயேசு தான், நான் இயேசு கிறிஸ்துவின் பின்னாக நான் செல்லுகின்றேன். இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்து அவருக்கு பின்பாக நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சென்றார்கள். அது சென்றதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையே மாறுகின்றது. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள். அவர்கள் மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆனார்கள். ஆனால் அவரிடத்தில் கற்றுக்கொண்டார்கள். அது கற்றுக்கொண்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க முடியும். அதில் ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. உங்களையும் என்னையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தெரிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதற்கு நாம் அவருக்கு பின்னாக நாம் செல்ல வேண்டும். அவர் சீஷர்களுக்கு சொன்னது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். பிதாவிடத்திலே எப்படி பேச வேண்டும், கர்த்தர் யார் என்பதை அவர்களுக்கு சொல்லுகின்றார், சீஷர்களுக்கு சொல்லுகின்றார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகின்றார். அந்த சடங்கு மற்ற காரியங்கள் அதை பின்பற்றுகின்ற ஒரு கூட்டத்திலிருந்து வேறுபடுத்தி உண்மையை அங்கே சொல்லுகின்றார். அவருடைய சொல்லுகின்ற வசனத்தை தான் நாம் இன்றைய நாளிலும் நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுகின்ற பொழுது நம்மை சரியான பாதையிலே நம்மை வழி நடத்துகின்றது. அவங்க மற்ற எல்லாவற்றையும் கடைபிடித்து கொண்டு எல்லாவற்றையும் பின்பற்றி கொண்டு ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள். யார்? பரிசேயர், சதுசேயர் போன்றவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் மற்ற மக்கள் அதை கேட்டுவிட்டு அதுக்கு பின்னாடி அவங்க போயிடுவாங்க. அவர்கள் தன்னுடைய பாவ வழியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தவர். உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் வார்த்தையினாலே, வசனத்தினாலே மீட்டுக்கொண்டு வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்தவர்கள் அந்த இடத்தில் உண்மையான ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், சீமோனிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கின்ற பொழுது, மற்ற எல்லா மக்களும் என்னைய என்ன என்று சொல்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு சிலர் சொல்கிறாங்க உங்களை எலியான்னு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, சில பேர் யோவான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய் என்று இயேசு கிறிஸ்து கேட்கிற பொழுது அவர் சொல்லுகின்றார், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சாட்சி கொடுக்கின்றார். அவ்வளவு தூரம் சாட்சி கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பாக மறுதளித்தவர். அதற்கப்புறம் திரும்பவும் வேலைக்கு போயிட்டார். பழைய வேலைக்கு அவர் போயிட்டார். மீன் பிடிக்கிறதுக்கு அவர் போயிட்டார். இவ்வளவு தூரம் அழைத்து அவரோடு கூட இருந்த பொழுது எல்லா அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்ட சீமோன் அவரை பேதுரு என்று பெயர் வைத்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அவரை பார்த்து அவர் மறுதளிக்கின்ற ஒரு மனிதன், திரும்ப வேலைக்கு போற ஒரு மனிதன். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவுடனே அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறுகின்றது என்று சொல்லி
நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாக அவர் மாறுகின்றார். எதற்காக அவர் பிடிக்கப்பட்டாரோ, எதற்காக அவர் பிடிக்கப்பட்டார்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. இயேசு கிறிஸ்து யார், உண்மையான மெசியா என்பதை அறிவிப்பதற்காக. அதற்காக அவர் ஊழியம் செய்தார். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 41 வசனங்களே வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் எழுந்து நின்று உரத்த சத்தமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகின்றார். சாட்சி சொல்லி அவர் கர்த்தரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகின்றார். அவர் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார். அதை பற்றி பேசி முடித்ததுக்கு அப்புறம் 41வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவ்வளவு பேரை அவர் மனிதரை பிடிக்கிறவராக, இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு, நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு சாட்சியாக அவர் விளங்குகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம், இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம ஒரு காரணத்துக்காக அழைத்திருக்கிறார், நன்மை செய்வதற்காக, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்காக நம்மை அழைத்த ஆண்டவருக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக அவர் என்னை அழைத்திருக்கிறார். நான் அவருக்கு பிரியமானவனாக, அவர் என்னை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதற்கு நான் பாத்திரவானாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் அவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, சீமோனை அழைத்தார். அற்புதத்தை கண்டு அவருடைய என்ன பயன்படுத்துகிறாரோ அதே கருவி, அதே வலை, அதே போட்டு, அதை வச்சு அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது அந்த அற்புதத்தை கண்டார். இயேசு கிறிஸ்து சொல்கிற மனிதரை பிடிக்கிறவனா இருப்பா என்றாரு. அந்த இடத்துல அவர் என்ன நினைச்சிருப்பார்னு தெரியல. ஆனால் பிற்காலத்திலே அவர் மனிதரை பிடிக்கிற ஒரு மனிதனாக, இயேசுவுக்கு பிரியமானவனாக, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக அவர் வாழ்ந்தார். இது எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தர் இல்லாமல் அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் கூட இருந்தார். உங்களோடும் என்னோடும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது நாம் புது பலன் அடைவோம். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இவரை பார்க்குறோம், இவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு, இவரிடத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது, இவரை போல நானும் மாற வேண்டும், ஏன்னா இவருடைய கர்த்தர் பெரியவர் அப்படின்னு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லணும். பார்க்கிறவர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுக்கு மாறாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து விரும்புகிறது கிடையாது, நம்மளும் விரும்புகிறது கிடையாது. நம்ம இந்த நிலைமையில் வச்சு பார்ப்போம். நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேன். நான் அவருக்கு உகந்தவராக, எப்படி சீமோனை தெரிந்தெடுத்தாரோ அதே போல என்னையும் அழைத்திருக்கிற ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உண்மையுள்ளவனாக நான் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னுள்ளே வாசம் செய்கின்றார்னு நீங்களும் நானும் எப்பொழுதுமே நாம் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பிற்கு ஏன் என்னை அழைத்தார், ஏன் என்னை மனிதரை பிடிக்கிறவனாக மாற்ற அழைத்திருக்கிறார், அதற்கு காரணம் என்ன? நான் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவரை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் நினைப்போம். இந்த நாளிலே பேதுரு தாழ்மையாக ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிந்தார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தான் ஒரு பெரிய ஒரு டூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கருவி, என்ன கருவி? இயேசு கிறிஸ்து தான் கருவி, அவருடைய வார்த்தை தான் கருவி, அவருடைய வசனம் தான் கருவி. அதுதான் நம்மை புடமிட்டு கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மளை சரி பார்க்கின்றது. புடமிடுகிறதுனா நம்மளை சரி பார்க்கறது. நம்ம சரியாக இருக்கிறோமா, நம்ம தவறாக போயிட்டு இருக்கிறோமா, நம்ம சரியான வழி தான் போயிட்டு இருக்கிறோமா வாழ்க்கையில் அப்படின்னு நாம் செல்லுவதற்கு சரியான ஒன்று வேதம், நமக்கு கிடைத்த வேத வசனங்கள். வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டு வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அவருக்கு உகந்தவர்களாக வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ற நாளிலே நாம் சிந்தித்தோம், மனிதர்களை பிடிப்பதற்கான கருவிகள் இயேசு கிறிஸ்து. அவர்களின் கருவிகளை கொண்டு அற்புதத்தினால் அவர்களை அழைத்த இயேசு கிறிஸ்து. இரண்டாவது பார்த்தோம், மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்ற இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தையே கருவி. மூன்றாவது, எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றவர்களை வழி நடத்திய
இயேசு கிறிஸ்து என்ற 3 தலைப்பின் கீழாக நாம் பார்த்தோம். நாம் பற்றிக்கொள்வது இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக நம்மை வழிநடத்த வேண்டும். அதற்கு நம்மை நாம் தாழ்த்தி அவரண்டை சேர்வோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாம் இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கவும், கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும் கொடுத்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறீங்க. நடக்க முடியாத ஒன்றை நடத்தி காட்டுகின்றவர் எங்கள் இயேசு கிறிஸ்து. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை எங்களிலே நாங்கள் அனுமதித்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை தேடி உம்மை நாங்கள் அனுமதித்தோம் என்று சொன்னால், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்துகின்ற ஆண்டவர், எங்களை நீர் பக்குவப்படுத்துகின்ற ஆண்டவர். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு எங்களை புரோஜனமாக மாற்றுகின்ற எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உம்முடைய வசனத்தை நாங்கள் நித்தமும் தியானிக்க வேண்டும். நாங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய பிள்ளையாய் மாற எங்களை பக்குவப்படுத்தும்படியாக எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.